إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பான எனதருமை சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மிகப்பெரும் கிருபையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தை, அதிலும் குறிப்பாக அதனுடைய அடிப்படையை படிச்சுட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம எதை படிக்கிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் எனக்கு உங்களுக்கும் தருவானாக. அன்பானவர்களே, நாம கடந்த வகுப்புல நம்பிக்கையில் சார்ந்தது இஅ்திகாதியா என்கின்ற ஒரு தலைப்புல படிச்சோம். அப்படித்தானே? ஒரு முக்கியமான தலைப்பு தான் தௌகீஃபியா. தௌகீஃபியானா என்னது? யாராவது சொல்லுங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நிர்ணயம் செய்த ஒன்று. நிர்ணயம் செய்த அந்த ஒன்றுல நாம நம்மளுடைய கருத்துக்களை திணிக்க முடியாது. அப்படி திணிக்கணும்னு நினைச்சோம்னு சொன்னா அது தப்பு. தௌகீஃபியா என்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நிர்ணயம் செய்த ஒன்று. இட் இஸ் டிட்டர்மைன்ட் பை அல்லாஹ் அண்ட் அல்லாஹ்ஸ் ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, இந்த தௌகீஃபியாவை புரியறதுக்காக நாம இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவங்களுடைய ஒரு கருத்தை நாம படிச்சோம். அல் இஸ்தவாஉ மஅலூமுன் வ கைஃப மஜ்ஹூலுன் வ ஈமானு பிஹி வாஜிபுன் வ சுஆலு அன்ஹு பித்அத்துன். சரி, இந்த அடிப்படை தான் எல்லாத்துக்கும் பொருந்தும். எதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைவான விஷயமா சொல்றானோ, இப்ப நரகம் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசுறோம், நம்ம நரகத்தை பார்க்கல, அதுக்கு இதான். எப்படி அல் இஸ்தவாஉ மஅலூமுன்னு சொல்றோமோ அதே மாதிரி அன்னாரு மஅலூமுன், நிச்சயமாக நரகம் அறியப்பட்ட ஒன்று. ஏன்னா அது குர்ஆன்ல ஹதீஸ்ல இருக்குது. இப்போ கைஃப மஜ்ஹூலும், எப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது, யாரும் பார்க்கல. அதை பற்றி நமக்கு பெருசான நாலேஜ் இல்லை. சரியா? என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஈமான் பிஹி வாஜிபுன், அதை ஈமான் கொள்றது, நரகம் இருக்குதுங்கிறது ஈமான் கொள்றது வாஜிபு. ஓ சுஆலு அன்ஹு பித்அத்துன், நரகத்தை பத்தி டூ மச்சா கேள்வி கேட்கறது என்ன ஆயிரும்? பிதஅத் ஆயிரும். இந்த இடத்துல பிதஅத் என்ன பிதஅத்? இது வெரி குட், மாஷா அல்லாஹ், கொள்கை ரீதியான பிதஅத். இந்த பிதஅத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? அல் பிதஅத்துல் இஅ்திகாதியா, கொள்கை ரீதியான பிதஅத். ரைட். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா செயல்கள், அல் அமலியா. அதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு சொன்னோம் இல்லையா? அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் விஷயத்துல 3 விஷயங்களை நம்ம கவனமா இருக்கணும். அந்த 3ஐயும் செய்யக்கூடாதுன்னு சொன்னோம். என்னெல்லாம் அது? தஅதீல், தகீஃப், தம்சீல். மாஷா அல்லாஹ். தம்சீல்னா என்னது? உவமை கொடுக்கிறது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெயர்கள் பண்புகள் வந்துச்சுன்னா இப்படி அப்படி அனாலஜி கொடுக்கிறது. அனாலஜி கொடுக்கவே கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்னை செய்யறான்னு வச்சுங்களேன், அல்லாஹ் அர் ரகீப் அப்படின்னு வச்சுங்க. அல்லாஹ் அர் ரகீப், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உற்று நோக்கக்கூடியவன் அப்படின்னா இது போல் உற்று நோக்கக்கூடியவன் சொல்லக்கூடாது. இதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உற்று நோக்குறான்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் உற்று நோக்கக்கூடியவன். எப்படி உற்று நோக்குறான்னு தெரியாது, அல்லாஹ் உற்று நோக்கக்கூடியவன், அதுதான் தெரியும். அல்லாஹ் அல் அலீம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்தையும் அறிஞ்சவன் அப்படின்னா அல்லாஹ்க்கு எப்படி இல்ம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அல்லாஹ் அறிஞ்சவன் தான். அல்லாஹ் எப்படி அறிய போறான், அறியறாங்கிற அவனுடைய உள்ளமை சார்ந்த விஷயம். என்ன சொல்லுவாங்க? அது அல்லாஹ்வுடைய உள்ளமை சார்ந்த விஷயம். சரி, அல்லாஹ்வுடைய உள்ளமை சார்ந்த விஷயத்தை நம்ம கேள்வி கூடாது, அதை பத்தி ஆராயக்கூடாது, நமக்கு தெரியாது. புரியுதா? இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பண்பு இருக்குன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உள்ளமைகள் இருக்குது. இது அல்லாஹ்வுடையது. இதை மனிதனோட என்ன பண்ணக்கூடாது? கம்பேர் பண்ணக்கூடாது. கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அனாலஜி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், அதுக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், உவமை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதான் வழிகேடு. ஒரு காலம் அதை செய்யக்கூடாது. சரி, ஹைர். இப்ப இன்னைக்கு நம்ம படிக்க இருக்கிறது அமலியாத். நான் முன்னாடி சொன்ன மாதிரி மார்க்கத்துல 2 விஷயங்கள் இருக்கு. குர்ஆன் சுன்னா எடுத்துக்கிட்டோம்னா 2 அம்சங்கள் இருக்கு. ஒண்ணு கொள்கை ரீதியான அம்சங்கள், இன்னொன்னு செயல்கள் ரீதியான அம்சங்கள். அமலியாத் எங்க இருந்து வருது? அமல்ல இருந்து வருது. சரியா?
இப்போ இந்த அமல் இருக்கு பாத்தீங்களா, அமல் அப்படிங்கிறது 2 அடிப்படைகளை கொண்டது. இந்த 2 அடிப்படைகள், அந்த 2 அடிப்படைகள்ல கெட்டி எழுப்பப்படாத அமல், ஃபவுண்டேஷன், அந்த 2 ஃபவுண்டேஷன் இல்லாத எந்த அமலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பார்வையில ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக ஆகாது. இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த 2 அடிப்படைகள் அந்த அமலுக்கு இருந்தே ஆகணும். 2 ஃபவுண்டேஷன் இருக்கணும். ஒண்ணு என்னது? வெரி குட், இஹ்லாஸ். இன்னொன்னு அல் இத்திபா. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். அல் இஹ்லாஸ் வ இத்திபா. இந்த 2ம் இருந்தால் மட்டும்தான் ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். இஹ்லாஸ்னா என்னது? உள தூய்மை. எதையும் தூய்மைப்படுத்துவது, ஹலச செய்யறது, தூய்மைப்படுத்துவது இஹ்லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இஹ்லாஸ்னா உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது அப்படின்னு நம்ம மார்க்க ரீதியா பேசும்போது சொல்லுவோம். இஹ்லாஸ்னா என்னது? உள்ளத்தை தூய்மைப்படுத்துது. இந்த இஹ்லாஸ்ல 2 வகையான இஹ்லாஸ் இருக்குது. இஹ்லாஸ் எத்தனை வகை இருக்குது? 2 வகை. ஒண்ணு என்னது அப்படின்னா கொள்கை ரீதியான இஹ்லாஸ். இன்னொன்னு என்னன்னா எண்ணம் ரீதியான இஹ்லாஸ். ஒண்ணு என்னது? கொள்கை ரீதியான இஹ்லாஸ். இன்னொன்னு எண்ணம் ரீதியான இஹ்லாஸ். சரியா? அப்ப கொள்கை ரீதியான இஹ்லாஸ்னா என்னது? நம்மளுடைய உள்ளத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை ஏற்றுக்கொண்டானோ, எந்த கொள்கையை, எந்த ஈமானிய கொள்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வானோ அந்த ஈமானிய கொள்கையை சுமக்கக்கூடிய உள்ளமாக அந்த உள்ளம் இருந்தா அந்த உள்ளம் இஹ்லாஸான உள்ளம்னு அர்த்தம். அது அல்லாது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுக்கக்கூடிய, உதாரணத்துக்கு அல்லாஹ்வை நான் ஏற்றுக்கொள்றேன், ஆனா பிறரிடம் நான் துஆ செய்வேன். அல்லாஹ்வை நான் அல்லாஹ் இறைவன் அப்படிங்கறத நான் ஏற்றுக்கொள்றேன், அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நான் என்ன செய்வேன்? வசீலா தேடுவேன். யானி நான் 100 ஆள் வழியா தான் அல்லாஹ் அப்ரோச் பண்ணுவேன். நேரடியா பண்ண முடியாது, பண்ண மாட்டேன். அல்லாஹ்க்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. புது புது வகையான கண்டுபிடிப்புகளை இபாதத்துல செய்து அல்லாஹ்வை நெருங்குவதற்கோ அல்லது வேற ஏதோ விஷயத்துக்கோ, பரக்கத்தை நாடியோ, சில பேர் தபர்ருக்கா பரக்காக்காக என்ன பண்ணுவாங்க? வேற வணக்க வழிபாடுகளை நாடுவாங்க. உதாரணத்துக்கு இந்த இந்த தர்கால இப்படியான நாரசா போடுறாங்களாம், அதை சாப்பிட்டு அது பரக்கான்னு சொல்லுவாங்க. அதுல பரக்கத்து இருக்குது, அதுல அபிவிருத்தி இருக்குது, நம்மளோட உடலுக்கு ஆரோக்கியம், நம்ம குடும்பத்துக்கு கொடுத்தோம்னு சொன்னா அந்த குடும்பத்துல நோய் வராது, இப்படியான நம்பிக்கை. இது ஒரு வகையான வணக்க வழிபாடு. இந்த வணக்க வழிபாடு அல்லாஹ்க்கு செலுத்துறதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க? அவங்க தர்கால இருக்கக்கூடிய அவுலியா என்று அழைக்கப்படக்கூடிய ஒருவருக்கு அவங்க செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப சுப்ஹானல்லாஹ், இந்த மாதிரியான கசடுகளை கொண்ட உள்ளமாக அவருக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அந்த உள்ளம் இஹ்லாஸ் இல்லாத உள்ளம். அந்த உள்ளத்துக்கு இஹ்லாஸ் கிடையாது அப்படின்னு, மன தூய்மை, உள தூய்மை கிடையாது. இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு உள்ளம் இருந்துச்சுன்னு சொன்னா, அல்லாஹ்வும் இருக்கிறான், அல்லாவை எப்படி நேசிப்பானோ அது போல மற்றவைகளை நேசிக்கக்கூடிய விஷயமும் உள்ளத்துல இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, இவர்கள் எப்படி அல்லாஹ்வை நேசிக்கிறாங்க, எப்படி மற்றவைகளை நேசிக்கிறாங்கன்னா, அல்லாஹ் அல்லாது வணங்கப்படக்கூடிய விஷயங்களை எப்படி அல்லாஹ் கனெக்ட் பண்றான் பாருங்க, உள்ளத்தோட கனெக்ட் பண்றான். எப்படி இவங்க நேசிக்கிறாங்கன்னா அல்லாஹ்வை நேசிக்கிறது போலவே நேசிக்கிறாங்க. கஹுப்பில்லா, அல்லாஹ்வை நேசிக்கிறது போலவே இவர்கள் மற்றவைகளையும் நேசிக்கிறாங்க. ஆனால் ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ் எப்படி நேசிப்பாங்க? அஷத்துன் ஹுப்பன் லில்லா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மட்டுமே அவர்கள் அல்லாஹ்வுக்காக நேசிப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய உள்ளத்துல வேற யாருக்கு இடம் கிடையாது, வேற எந்த கொள்கைக்கு இடம் கிடையாது, எந்த கோட்பாடுகளுக்கு இடம் கிடையாது. வேற எந்த கொள்கை கோட்பாடுகளையும் தன்னுடைய உள்ளத்துல அவர்கள் பெரிதாக நினைக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய உள்ளம் எதுக்கு மட்டும்தான், எந்த கொள்கைக்கு மட்டும்தான் இடம் இருக்கும்? அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை அங்கீகரிக்கிறானோ அந்த கொள்கை மட்டும்தான். அல்லாஹ் எதை அங்கீகரிக்கிறான்? இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரித்த ஒரே மார்க்கம், ஒரே கொள்கை, ஒரே கோட்பாடு, ஒரே வாழ்க்கை முறை, வாழ்க்கை நெறி இஸ்லாம் தான். அப்ப இஸ்லாத்தை சுமக்கக்கூடிய உள்ளம் தான் இஹ்லாஸான உள்ளம். இஸ்லாம் அல்லாது மற்ற ஏனைய கொள்கையை சுமக்கக்கூடிய அல்லது விரும்பக்கூடிய உள்ளம் இஹ்லாஸான உள்ளம் கிடையாது. அப்ப கலப்படம் இருக்கக்கூடாது. இஸ்லாம் இருக்குது, இஸ்லாத்துக்கு நிகரா மற்றொன்றையும் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு முஸ்லீம் சொல்ல முடியாது. முஸ்லீமுக்கு ஒரே நிலைப்பாடு தான். ஒரு முஸ்லீமா இருந்தா ஒரே நிலைப்பாடு. என்ன நிலைப்பாடு? குல் ஜா அல் ஹக் வஸஹக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. இதான் நம்மளுடைய நிலைப்பாடு. உண்மை சத்தியம் வந்தது, எல்லா அசத்தியமும் அழிஞ்ச ஒன்னு எடுத்து வச்சிட்டு இருக்க முடியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஒரே ஹக்கு தான் வந்துச்சு, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பாத்திலும் அழிஞ்சிருச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாத்திலை பற்றி பேசும்போது அல்லாஹ் சொல்றான், அதை காஃபிர்கள் எடுத்து கொண்டாடினாலும் சரி,
வலவு கரிஹல் காஃபிரூன். இஸ்லாம் வந்தது, மற்ற எல்லா அசத்தியும் அழிஞ்சிட்டு நல்லா சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், யானி இந்த அழியக்கூடிய அசத்தியத்தை தூக்கி பிடிச்சிக்கிட்டு, ஏன்னா இதுதான் உயர்ந்தது, இஸ்லாம் எங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு அவங்க நினைச்சாலும் சரி, இஸ்லாம் உயர்ந்து அழிக்கதான் செய்யும். இஸ்லாம் உயர்ந்து நின்று மற்றவைகள் தாழ்ந்துதான் இருக்கும், வேற வழியே இல்லை. இது அல்லாஹ்வுடைய, நீ இதை நம்ம விட்டுட்டு, அல்லாஹ் சொன்ன இந்த கொள்கையை விட்டுட்டு, அல்ல இந்த கோட்பாடை விட்டுட்டு, குர்ஆன் சொன்ன இந்த உண்மையை மறைச்சிட்டு நம்ம ஈக்குவலா இருக்கணும். இல்ல, அப்படி இல்லை. என்னுடைய கொள்கை அவனுக்கு அவனுடைய கொள்கை, என்னுடைய என்ன அது அப்படி. லக்கும் தீனுக்கும் ஒளிய தீன்லாம் ராங்கா நம்ம தப்பா யூஸ் பண்றோம். லக்கும் தீனுக்கும் ஒளிய தீன் எப்போ வரும்? யாருக்கிட்ட சொல்லணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்ட சொன்னாங்க? சொல்லுங்க. காஃபிர்கள்ட்ட சொன்னாங்க. எப்போ சொன்னாங்க? கரெக்ட். எப்போ சொன்னாங்கன்னா கடைசியா அவங்க கடைசியா என்ன பண்றாங்க? கிண்டலும் கேலியும். எப்படிதான் கிண்டல் கேலிட்டு பண்ணாங்க? அல்லாஹ் மேல இருக்கிறானா? உங்க அல்லாஹ் மேல இருக்கிறானா? எங்க வானத்துல இருக்கிறான். ஏணி செய்யுங்க, சீக்கிரமா ஏணி பிடி போடுவோம், மேல போய் பார்த்துட்டு வருவோம். மேல போய் பார்த்து கேட்கணும், நான் அல்லாஹ்ட்ட கேட்கணும், இவரையா நீ நபியா அனுப்புன அப்படிங்கிறத கேட்கணும். நீங்க சொல்றதை நாங்க நம்ப முடியாது, நபி பார்த்து கேட்டுதான் வரணும். இந்த அளவுக்கு கிண்டல் பண்ணாங்க, இந்த அளவுக்கு கேலி செஞ்சாங்க. அப்ப சொன்னாங்க, சரி ஓகே, நீங்க என்ன சொல்றீங்க? இஸ்லாம் கரெக்டுங்கிறீங்களா? ரைட், ஓகே, வாங்க டேபிள் வைங்க, எங்களோட நாங்க டேபிள் வைக்கிறோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு நீங்க எங்களுடைய கொள்கையை அமல்படுத்துங்க, கொஞ்ச நாளைக்கு நாங்க உங்களுடைய கொள்கையை அமல்படுத்துறோம். உங்களுடைய கொள்கையை அமல்படுத்துவதற்கு எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆனா உங்களுடைய கொள்கை தான் அப்படின்னு சொல்றதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அல்லாஹ் சாமியை வணங்குறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அல்லாஹ் மட்டும்தான் கடவுள்னு சொல்றீங்க, அல்லாஹ் மட்டும்தான் வான பூமியை படைச்சான்னு சொல்றீங்க, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும்னு சொல்றீங்க, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது இன்னைக்கு இருக்குது. அப்பதான் நம்ம என்ன சொல்றோம்? லக்கும் தீனுக்கும் ஒளிய தீன். எங்க கடமை அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்றது, எங்க கடமை அல்லாஹ் தான் வானம் பூமியை படைச்சான்னு சொல்றது, எங்க கடமை அவன் மட்டும்தான் வணங்க தகுதியானவன் என்பதை சொல்லுவது. இதற்கு மேல நீங்க ஏற்றுக்கொள்ளலைன்னா உங்க மார்க்கம் உங்களுக்கு, எங்க மார்க்கம் எங்களுக்கு, அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனா இதை வைத்துக்கொண்டு லக்கும் தீனுக்கும் ஒளிய தீன்லாம் எப்ப வருது? முஸ்லிம்கள்ட்டே வருது. லக்கும் தீனுக்கும் ஒளிய தீன் இஸ்லாஹ் செய்யக்கூடிய இடம். ஆக்சுவலா தாவா அப்படிங்கிறது இஸ்லாத்தை பற்றி தெரியாத அல்லது இஸ்லாத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய மக்களை இஸ்லாத்துக்கு அழைப்பது. இன்னொரு பதம் இருக்கு, இன்னொரு வார்த்தை இருக்கு, இஸ்லாஹ். இஸ்லாஹ்னா என்னது? சலஹ செய்யறது. யானி அல்லாஹ் சொல்றான்ல, என்ன சொல்றான்ல அழகா, பைன அகவைக்கும், உங்களுடைய சகோதரருக்கு நடுவில் நினைப்பாங்க, நீங்க இஸ்லாஹ் செய்யுங்கன்னு சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. யானி கருத்து முரண்பாடு இருக்கும் பொழுது சரியான கருத்தை நீங்க அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. அப்ப முஸ்லீம்கள்ட்ட நம்ம பேசுறது இஸ்லாஹ் தான் ஆக்சுவலா, புரியுதா? அதாவது முஸ்லீம்கள் இப்ப தொழுகைங்கிறத ஏற்றுக்கொள்றாங்க. எந்த முஸ்லீம் நான் தொழுகையே கிடையாது அப்படின்னு ஒண்ணு அது கடமையே கிடையாதுன்னு யாரும் சொல்றது இல்லை. தொழுகையை ஏற்றுக்கொள்றாங்க, நான் தொழலை, சரியா தொழ மாட்டாங்க. அவங்களுக்கு நினைவூட்டுறோம், அவங்கள்ட்ட போய் நம்ம பேசுறோம். என்ன நம்ம மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நான் குறிப்பா இந்த தப்லீக் ஜமாத்துல இருப்பாங்கல்ல, இவங்களாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, இதான் தாவா, ஹலாஸ், நான் தாவா பண்ணிட்டேன், நான் போய் ஒரு ஆளை தொழுகை கூப்பிட்டேன், இது இஸ்லாஹ். தாவான்னு என்ன தெரியுமா? தாவா என்றால் இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியது. அப்படின்னா இஸ்லாத்துக்கு வெளியில இருக்கக்கூடியவங்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடியது. இஸ்லாஹ் நம்ம தாவான்னு சொல்லலாம், ஜென்ரலா சொல்லலாம். ஆனா அது மட்டுமே குறிப்பா தாவாவாக ஆகாது. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜு காலம் எப்போ வரும், அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில எல்லா மக்களும் எப்போ வருவாங்க? அவங்களாம் யாரா இருந்தாங்க? இஸ்லாத்துக்கு வெளியில இருந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத முஸ்லீம் அல்லாத மக்களா இருந்தாங்க. அவங்க கிட்ட போய் தான் என்ன பண்ணாங்க? தாவா செஞ்சாங்க. சஃபா மலையில ஏறி, குன்றுல ஏறி நின்று பேசினாங்கல்ல, யார்கிட்ட பேசினாங்க? முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்ட தான் போய் பேசினாங்க. இப்ப முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்ட நம்ம தாவா செய்வது நம்மளுக்கு கடமை. அப்ப எப்படி அதை செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. எப்படி செய்யணும்? இஸ்லாம் மட்டும்தான் உண்மையான தீன், இதுதான் ஹக்குங்கிறத பேசணும். எப்படி பேசணும்? குர்ஆன்ல இருந்து சுன்னாவுல இருந்து பேசணும். யார் ஹிதாயத்தை கொடுப்பா? என்னுடைய நாவில இருந்து வரக்கூடியது ஹிதாயத் அல்ல. உண்மையை பேசுறது மட்டும்தான் என்னுடைய பொறுப்பு. ஹிதாயத்தை கொடுக்கறது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. நான் இப்படி பேசினால்தான் அவர் கேட்க முடியும்னு அந்த இடத்துலலாம் என்ன பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது, காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, உண்மையை மறைக்க முடியாது, அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அது செய்யறதுக்கு நமக்கு என்ன இல்லை, ரைட்ஸே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு முறை கேள்வி கேட்கப்பட்டுச்சு. எப்படின்னா, ப்ரோவோக் பண்ணுவாங்க தெரியுமா?
கோவத்தை கிளப்புவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மேல கோவம் வரணும் அப்படிங்கிறதுனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த அபூ ஜஹல் இந்த கூட்டம்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களுடைய சொந்தக்காரர்கிட்ட போய் கேளுங்க, அபூலஹப்ட்ட கேட்க சொல்றாங்க, கேளுங்க உங்க வாப்பா எங்க இருக்கிறாங்கன்னு கேளுங்க, மரணிச்சிட்டாங்கல்ல இப்ப எங்க இருக்கிறாங்கன்னு கேளுங்க, அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அவர் வாப்பா எங்க இருக்கிறாங்கன்னு கேளுங்க, அவர் சொந்த சகோதரன், அவர் என்ன சொல்றாருங்கிறத பார்ப்போம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்ககிட்ட போய் கேட்கறாங்க, இந்த மாதிரி வந்து உங்க வாப்பா எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க நரகத்துல இருக்காங்க, அவங்க நரக நெருப்புல இருக்கிறாங்க. எங்க வாப்பா எங்க இருக்கிறாங்களோ அங்கதான் இருக்கிறாங்க. யானி நபி ஸல்லல்லாஹு காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு உண்மையை மறைச்சிருந்திருக்கலாம். நபி ஸல்லல்லாஹுக்கு அவ்வளவு வேதனை இருக்குது, தன்னுடைய வாப்பாவோட நிலை இது, தன்னுடைய உம்மாவோட நிலை இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பெர்மிஷன் கேட்கறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய தாய்க்கு பாவம் மன்னிப்பு, என்னுடைய தாயோட பாவத்தை மன்னிச்சு, இல்லைன்னா தாயுடைய கபரபி ஜியாரத் செய்யறதுக்கு எனக்கு அனுமதி தான். தாயுடைய கபரபி ஜியாரத் செய்யறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். யானி இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தாய்க்கும் தந்தைக்குமான நிலைமை. இதுல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலமும் என்ன பண்ணல, காம்ப்ரமைஸ் பண்ணல. ஆம், அபு தாலிப் என்ன நல்ல நேசிச்ச மனுஷன் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலமும் காம்ப்ரமைஸ். அவர் நரகம் தான். அவர் தான் லீஸ்ட் பனிஷ்மெண்ட், நரகத்திலே லீஸ்ட். என்ன பனிஷ்மெண்ட் அவருக்கு சொல்லுங்க பாபா, என்ன பனிஷ்மெண்ட்? அதனால என்ன ஆகும், அவருடைய மூளை உருகி அப்படி ஊத்தும். அப்ப சுப்ஹானல்லாஹ், மார்க்கத்துல காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. அவர் நம்மளை நல்லவனா நினைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இப்ப பாருங்களேன். சுப்ஹானல்லாஹ், தாவாங்கிற பேர்ல ஒரு கிறிஸ்டியன்ட்ட தாவா பண்ணும்போது கிறிஸ்டியனாவே மாறிடுறாங்க. இதுல இவரு முஸ்லிமா அல்லது இவர் கிறிஸ்டினா அவர் கிறிஸ்டினாங்கிறது கன்ஃபியூசர் அளவுக்கு அது அப்படியே பேசுறாங்க. இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்துல இல்லாத ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து காட்டி தராத ஒன்று. இதுல வந்து பயங்கரமா நல்லா படிச்சு ஸ்காலரா இருந்து அந்த மதத்திலிருந்து சில விஷயங்களை கொண்டு வந்து இஸ்லாத்தோடு கம்பேர் பண்ணி பாத்தீங்களா உருரை கொள்கை இருக்குதுங்கிறத ப்ரூஃப் பண்ணி பெரிய அளவுக்கு அதுல ஒரு நல்ல என்ன சொல்லுவாங்க ஸ்காலர்லிஷிப் இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு மாதிரியான ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னு சொன்னா அது இஸ்லாமிய மார்க்கத்தை வளர்ப்பதற்காக மேலும் தாவாவுக்கு உதவுவதற்காக செய்யலாங்கிறது ஒரு கருத்து, அவ்வளவுதான். அது எல்லாரும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. தாவாங்கிறது என்னது, குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹ். அப்ப சுப்ஹானல்லாஹ், இந்த உள்ளம் அப்படிங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தீனை மட்டுமே சுமக்கணும். அப்படி சுமந்தால் அது உல ரீதியான இஹ்லாஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன் ஹுனஃபா வ யுகீமுஸ் ஸலாத்த வ யுத்தூஸ் ஸகாத் வதாலிக தீனுல் கய்யிமா. இது வந்து 98வது அத்தியாயத்துல 5வது வசனம். அல்லாஹ் சொல்றான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ், யானி உங்களுக்கு எதையுமே நாங்கள் கட்டளையிடல, எதை தவிர என்றால் இஹ்லாஸாக அல்லாஹ்வை வணங்குவதை தவிர வேற எதுவும் கட்டளையிடப்படலை. அப்ப அல்லாஹ்வை இஹ்லாஸாக வணங்குறது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை முழுவதுமாக அல்லாஹ்வுக்காக நாம வாழ்றது தான் அல்லாஹ்வை வணங்குறதுன்னு அர்த்தம். 5 வேளை தொழுகையில மட்டும் நான் அல்லாஹ் வணங்குறேன், மற்றதுலாம் இஹ்லாஸா நான் இல்லைன்னு சொன்னா இந்த ஆயத்துக்கு எதிராக நம்ம போறோம். அப்படி அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்குவது இபாதத் என்றால் வாழ்க்கை முழுவதுமாக இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஃபஅப்தில்லாஹ முக்லிஸன் லஹுத்தீன் அலா லில்லாஹில்லதீனல் காலிஸ். அந்த தீன் இருக்கு பாத்தீங்களா, அந்த தீன் வந்து என்ன இருக்கணும், அத்தீனுல் காலிஸா இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தான் முழு வணக்க வழிபாடும் இருக்கணும் அப்படிங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ரைட். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவரை அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால அல்லாஹு தபாரக வ தஆலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன ஹதீஸ் இது? ஹதீஸுல் குதுஸி. மாஷாஅல்லாஹ். அனா அக்னா ஷுரகாஇ அனிஷ் ஷிர்கி. அல்லாஹ் சொல்றான், மன் அமில அமலன் அஷ்ரக ஃபீஹி மஇய கைரி தரக்துஹு வ ஷிர்குஹு. அல்லாஹ் அக்பர். எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க. அதாவது இணை வைப்பவர்களின் இணையை விட்டும் நான் நீங்கி விட்டேன். இந்த இடத்துல இணை வைப்பவர்களின் இணைனா என்ன அர்த்தம்? என்னோடு கூட்டு சேர்ந்து மற்றவைகளை வணங்குறது, எனக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை மற்றவர்களோடு கூட்டு சேர்க்கிறது.
ஒருவன் ஒரு நல்லறத்தை செய்து அதில் என்னோடு பிறரையும் இணையாக்கினால் நான் அவனுடைய இணை வைப்போடு அவனையும் புறக்கணித்து விடுகின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சரி, அப்போ அன்பானவர்களே, இந்த இஹ்லாஸ் இஅ்திகாதியால இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம கிட்ட அகீதால இஹ்லாஸ் இல்லைன்னா, இந்த பாடத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமே அதுதான். நம்ம ஏன் அதை படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய உள்ளத்துல உண்மையான இஹ்லாஸான தூய்மையான அகீதாவை சுமக்கணுங்கிறது தான். என் உள்ளம் அதுக்கு மட்டும்தான் இருக்கணும். அது அல்லாத மற்ற எதையுமே நான் என்னுடைய உள்ளத்துல வச்சுக்க கூடாது அப்படிங்கிறது தான். ரைட். ரெண்டாவது என்னது? அல் இத்திபா. அப்படித்தானே? செயல்கள்ல ரெண்டாவது என்னது? அல் இத்திபா. இத்திபான்னு என்னது? பின்பற்றுதல். இத்திபா தபானா அடிப்புறலாமல் பின்பற்றுவது, சும்மா சாதாரணமா பின்பற்றுறது கிடையாது. அக்யூரேட்டா பின்பற்றுறது, என் இஷ்டத்துக்கு பின்பற்றுறது கிடையாது. தபா செய்யறது பின்பற்றுதல் என்ன? இஷ்டத்துக்கு நான் ஒரு 50% பின்பற்றுவேன், 50% பின்பற்ற மாட்டேன். ஒரு 30% பின்பற்றுவேன், 70% பின்பற்ற மாட்டேன். அப்படியே அல்ல. அடிப்புறலாமல் 100 விழுக்காடு பின்பற்றுதல் பேர் தான் என்னது? அல் இத்திபா. இத்திபா அர் ரசூல் அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னா இது என்னது? இது கட்டாய கடமை. எல்லாருமே நாம யாரை பின்பற்றணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தான் பின்பற்றணும். அதாவது இஹ்லாஸ்ல 2 வகைப்படும். ஒண்ணு கொள்கை ரீதியான இஹ்லாஸ், சரியா? இன்னொன்னு எண்ணம் ரீதியான இஹ்லாஸ். இந்த எண்ணம் ரீதியான இஹ்லாஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா, யானி நம்ம எதை செய்யறோமோ அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக தான் செய்யணும், ரியா இருக்கக்கூடாது. புரியுதா? கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். நான் சொல்றது விட்டுட்டேன். ரைட், நான் சொல்றது விட்டுட்டேன். இல்ல சேம் இல்ல, அவன் சொல்றது கரெக்ட். மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். ஃபர்ஸ்ட் இஹ்லாஸ்ல 2 வகை சொன்னேன்ல. முதல்ல என்ன சொன்ன? கொள்கை ரீதியான இஹ்லாஸ் சொன்ன. இரண்டாவது எண்ணம் ரீதியான இஹ்லாஸ்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னு அர்த்தம் என்னன்னு சொன்னா, யானை நாம செய்யக்கூடிய செயலை நாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக மட்டும்தான் செய்யணும். நம்மளுடைய எண்ணத்துல வேற ஒருவர் இருக்கிறாரு, வேற ஒருவருக்கு ஒருவர் பார்க்கிறாரு, வேற ஒரு என்ன புகழ்வாரு, அப்படி நம்ம நம்மளுடைய செயல்களை வைக்கக்கூடாது. நம்மளுடைய எண்ணமும் தூய்மையா இருக்கணும், நம்மளுடைய கொள்கையும் தூய்மையா இருக்கணும். அதான் இஹ்லாஸ்ல இருக்கக்கூடிய 2 வகையான இஹ்லாஸ், சரியா? அல் இத்திபாவை பொறுத்த வரைக்கும், இத்திபால அந்த 2வது வரக்கூடிய எண்ணம் ரீதியான இஹ்லாஸ் இருக்கு பாத்தீங்களா, அது இதோட கனெக்ட் பண்ணலாம். எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா, நம்ம செய்யக்கூடிய செயல், நம்முடைய செய்யக்கூடிய செயல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கு கீழே இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அந்த அமலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வார். புரியுதா? இப்ப இஹ்லாஸ்னா உள்ளத்துல இருக்கக்கூடிய தூய்மையான அகீதா ஒண்ணு. இரண்டாவது, நாம யாருக்காக செய்ய போறோம் அப்படிங்கக்கூடிய எண்ணம், இன்னமல் அமாலு பின்னியாத், அல்லாஹ்வுக்காக தான் செய்ய போறோம். இந்த 2ம் இஹ்லாஸை குறிக்குது. அந்த 2ஓடு சேர்ந்து இத்திபா என்றால் அப்படின்னா, எனக்கு நான் எண்ணம் வந்துருச்சு, தூய்மையா இருக்குது, அல்லாஹ்வுக்காக தான் செய்யறேன், என்னுடைய உள்ளம் தூய்மையா இருக்குது, நான் நல்ல கரெக்டான கொள்கையை தான் சுமந்திருக்கிறேன். இப்ப நான் செயல்பாட்டுக்கு வரும் பொழுது யாருடைய செயல்பாடை நான் ஏற்றுக்கொள்ளணும், யாருடைய செயல்பாட்டின் வழியாக என்னுடைய செயல்பாட்டை நான் அமைச்சு கொள்ளணும்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் வச்சுக்கணும். அதுக்கு பேர் தான் என்னது? அல் இத்திபா. அப்ப இத்திபாவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். என்ன சொல்றான்? குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். சோ குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்க, அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நபியே நீங்க மக்கள்கிட்ட போய் கேளுங்க, அவர்கள் அல்லாஹ்வை விரும்புவது, அல்லாஹ்வை நேசிப்பது உண்மையாகவே இருந்தால், அதான் உண்மை அப்படின்னா, அதான் நிலைப்பாடு அப்படின்னா, அல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறது தான் உண்மையான நிலைப்பாடா இருந்தா அவங்ககிட்ட சொல்லுங்க, வேற வழியே இல்லை, நீங்க என்னதான் பின்பற்றணும். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் இத்திபா செய்யுங்கள், பின்பற்றுங்கள். யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அப்படி நீங்க பின்பற்றினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை விரும்புவான். வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை மன்னிச்சிருவான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை விரும்பி உங்களுடைய பாவங்களை மன்னிக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது என்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றிய முறையில நம்மளுடைய அமல்களை வைத்துக் கொள்ளணும். அப்ப அமலை நாம செய்யணும்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அவங்களுடைய எக்ஸாம்பிள் கண்டிப்பா ரொம்ப முக்கியமானது. இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், 59 அத்தியாயத்துல 7வது வசனத்துல, வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. வமா ஆதாக்குமுர் ரசூல் என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தந்ததை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ரசூலுல்லாஹ் எதை தந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி பேசுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கொள்ளணும். இப்படி உட்காருன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்துச்சுன்னா எடுத்துக்கொள்ளணும்.
சுண்ணாவை பொறுத்த வரைக்கும் சின்னது இல்லை, பெருசு கிடையாது. சுண்ணால வந்து என்ன கொஞ்சம் தான், இது கொஞ்சம் சின்ன சுண்ணா தான், அது பெரிய சுண்ணா அப்படிலாம் கிடையாது. சுண்ணானாவே பரக்கா தான். இடையில ஒரு ஸ்காலர் வந்து சுண்ணாவை பத்தி விளக்கம் கொடுக்கும்போது சொல்றாரு, நமக்கு தெரியும் சுண்ணால சில சுண்ணாக்கள் வாஜிப், கண்டிப்பா செஞ்சாவும் தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இட்டாங்கன்னா அது செய் என்று சொன்னா அது என்ன ஆயிரும், செய்ய மறுத்தால் என்ன ஆயிரும், அது பாவமா போயிடும், அது நமக்கு தெரியும். ஆனால் சில சுண்ணாக்கள் என்ன வருது, செய்யலைன்னா குற்றம் கிடையாது, அப்படித்தானே? சில சுண்ணாவை செய்யலைன்னா குற்றம் கிடையாது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது தண்டிக்க போறது இல்லை. ஆனா அதனுடைய ஹைரை நம்ம இழந்துருவோம். என்ன சொல்றாரு, சுண்ணாவை நாம விடும்போது நம்ம உள்ள என்ன சொல்லுது, சுண்ணா தானே பிரச்சனை இல்லை அப்படி சொல்லுது இல்ல. அந்த இடம் தான் பெரிய தோல்வி நம்மளுடைய வாழ்க்கையில. ஏன்னா வாழ்க்கையில இருக்கக்கூடிய பரக்கா, ஹைரு, நலவு எல்லாம் அந்த சுண்ணாலதான் அடங்கியிருக்கு. எந்த ஒரு மனிதன் சுண்ணாவை நேசித்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய விஷயங்களை நேசித்து, சின்னது பெருசுன்னு பார்க்காம முடிந்த அளவுக்கு சுண்ணாவை அவர் தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறாரோ அவர் கண்ணால பார்ப்பாரு பரக்கானா என்னன்னு, ஹைர்னா என்னன்னு. அதனாலதான் சஹாபாக்கள் ஒரு சுண்ணாவை கூட விடலை. நமக்கெல்லாம் தெரியும் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு தெரியும். நடந்து போயிட்டு இருப்பாங்க, ஒரு இடத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துக்கு போகும்போது உட்காந்து அங்கே யூரின் போவாங்க. அப்போ அதை ஃபாலோ பண்ணவங்க கேட்குறாங்க, ஏன் அந்த இடத்துல மட்டும் கரெக்டாக போறீங்க? இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனதை நான் பார்த்தேன். அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஃபாலோ பண்ண முறை இருக்குல்ல, அந்த அளவுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்புற மாதிரி திரும்புவாங்க, நடக்கிற மாதிரி நடப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமா நடந்து போவாங்க. சொன்னது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அவங்களுடைய நடை, உடை, பாவனை, பேச்சு, சிரிப்பு, கண் அசைவு எல்லாத்தையுமே பதிவு செய்யறாங்கன்னா அப்படித்தான் இருக்கணும், ஒரு மனிதன் இப்படித்தான் வாழணுங்கிறத சஹாபாக்கள் கூட இருந்து கத்துக்கிட்டு அதை என்ன எமிலேட் பண்ணாங்க, அதை அவங்களுடைய வாழ்க்கையில கடைபிடித்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரியே இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி முடி வச்சிருந்தாங்களோ அது மாதிரி முடி வச்சிருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தாடி வச்சிருந்தாங்களோ அது மாதிரி தாடி வச்சிருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஆடை உடுத்துவாங்களோ அதே மாதிரி ஆடை ஊத்துவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதார்களோ அதே மாதிரி தொழுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உறங்குவாங்களோ அதே மாதிரி உறங்குவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்னலாம் செய்வாங்களோ அதெல்லாம் செய்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் வெறுத்தாங்களோ அதை இவங்களும் வெறுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒரு பருக்க கீழே விழுந்துச்சுன்னு சொன்னா அதை வேஸ்ட் பண்றதை வெறுத்தாங்க. அதை வேஸ்ட் பண்ணாதீங்க, எடுத்து அதுல இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய அழுக்க அப்படி அகற்றி விட்டுட்டு பிஸ்மி சொல்லி சாப்பிடுங்க, அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்கன்னு சொல்றாங்க. இந்த சுண்ணாவை எல்லா சஹாபாக்களும், ஒட்டுமொத்த எல்லா சஹாபாக்களும் விரும்பினாங்க, செய்தாங்க. அந்த சுண்ணா சின்ன மேட்டர் தான், ஒரு பருக்க சோறு தான், ஆனா அது சுண்ணா, பெரிய சுண்ணா. அது இப்படிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றுறாங்க. இதான் சுண்ணாவை பின்பற்றுறது. இமாம் அஹ்மத் வந்து ஒரு புத்தகம் எழுதுறாங்க. என்ன புத்தகம் அது? அந்த புத்தகத்துக்கு பேரு சுன்னா தான், கிதாபு சுன்னா. சுன்னானா என்னது? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? சுன்னாங்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அதை நாம செய்யாம விடுறதுதான் சுன்னா நினைச்சிட்டு இருக்கிறோம். பிற்காலத்துல இந்த இமாம்கள்லாம் சுன்னாக்கு எப்படிதான் அர்த்தம் கொடுத்தாங்க? சுன்னா தான் தீன்னு சொன்னாங்க. இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம்ல, இந்த பாடத்துக்கு சுன்னான்னு சொன்னாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியது. அல்லாஹ்வை நீங்க இப்படித்தான் நம்பணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவன் தான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படித்தான் துஆவை ஏற்றுக்கொள்றான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படித்தான் கருணையா இருக்கிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை பார்த்துட்டு இருக்கிறான். இந்த ஆயத்துகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த தஃப்சீர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த ஈமானை விளக்கிய விளக்கங்கள், இதுதான் அக்கீதா. அப்ப அது சுன்னா தானே வரணும் அப்படின்னு என்ன பண்ணாங்க? அக்கீதா புத்தகங்களுக்கு சுன்னானே பேர் வச்சாங்க. அப்ப சுன்னா என்றால் நம்ம சாதாரணமா எடுத்துட்டோம்னு சொன்னா அப்ப அது தப்பா போயிடும். அப்ப இத்திபா, அதுக்கு வெயிட்டேஜ் எப்படி கொடுக்கணும்? நம்ம சுன்னா தான் லைஃப்னு கொடுக்கணும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், 47வது அத்தியாயத்துல 33வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல வலா துப்திலு அஅமாலக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், வலா துப்திலு அஅமாலக்கும். அப்படின்னா என்ன? உங்களுடைய அமலை நாசமாக்கிறாதீங்க, அழிச்சிடாதீங்க. அப்படின்னா நீங்க அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படலன்னா நீங்க செய்த அமல்கள் எல்லாம் அழிஞ்சிரும். நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படாத ஒரு அமல் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வழிகாட்டாத ஒன்றை நான் செய்து கொண்டிருக்கிறேன்னா அமல்லாம் முடிஞ்சு போயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னாவை நான் வந்து தூக்கி போட்டு வாழ்றேன்னா என்னுடைய அமல்கள் அழிஞ்சிரும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். அதாவது அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றாதவர்களுடைய மறுமை நிலையை பற்றி அல்லாஹ் எப்படி பேசுறான்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார். அந்த நாள்ல நரகத்துல சில முகங்கள் பிரட்டப்பட்டு இருக்கும். முகங்களை ஃபேஸ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்துல பிரட்டுவான். பிரட்டப்பட்டு இருக்கும்போது அந்த வேதனை தாங்க முடியாம சொல்லுவாங்களாம், யகூலூன, அவங்க சொல்லுவாங்க, யா லைதனா
அத்தஅனல்லாஹ வ அத்தஅனர் ரசூல, எங்களுக்கு வந்த கேடு, நாங்க அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றி அவங்களுக்கு கட்டுப்பட்டிருக்க வேணுமே, தாஅத்து செஞ்சிருக்கணுமே, உடனே சொல்லு கேட்டு இருந்திருக்கணுமே, நாங்க அதை செய்யாதனால நரகத்துல நாங்க இருக்கிறோமேன்னு சொல்லுவாங்க. அதோட விட்டுற மாட்டாங்க. வகாலு, மேலும் அவங்க சொல்லுவாங்க, ரப்பனா, ஒரு துவா செய்வாங்க. என்ன துவா அது? இன்னா அத்தஅனா சாதத்தனா, நாங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படாம நாங்க கட்டுப்பட்டதே அது. சாஅத்தனா, எங்களுடைய தலைவர்களுக்கு நாங்க கட்டுப்பட்டோம். எங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்க கட்டுப்பட்டோம். அவங்க எங்களை கேவலமான ஒரு கேவலத்தின் பக்கம் வழி நடத்தினாங்க. அவங்க எங்களுடைய தலைவர் அல்லவா அப்படின்னு நாங்க கட்டுப்பட்டுட்டோம். ஒக்குபுரா அனா, எங்கள் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு நாங்க கட்டுப்பட்டோம். எங்கள் இருக்கக்கூடிய பெரியவர்கள், மூத்தவர்கள் எங்களை வழி நடத்தும் போது நல்லா தான் நடத்துவாங்க, நாங்க நம்பணும். என்ன பண்ணிட்டோம்? அதனால வழிகேட்டுல போயிட்டோம். எங்களுடைய தலைவர்களையும் எங்களுடைய பெரியவர்களையும் நாங்க பின்பற்றணுமே தவிர குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றல, அல்லாஹ்வை பின்பற்றல, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றல. அவங்க என்ன செஞ்சாங்க? ஃபஅபல்லூன சபீலா, அவர்கள் நேரான பாதையிலிருந்து எங்களை திசை திருப்பி விட்டார்கள். அல்லாஹு அக்பர். சொல்லிட்டு மேலும் ஒரு துவாவை கேட்பாங்க. அதான் ரொம்ப டேஞ்சரானது. அவங்க கேட்பாங்க, ரப்பனா ஆதீஹிம், ரப்பே, எங்களுடைய ரப்பே, எங்களை நீ நரகத்துல தள்ளிட்டானா, அவங்கள விட்டுறாத நீ. எங்களுக்கு நாங்க நரகத்துக்கு போறதுக்கு காரணமா இருந்த எங்களுடைய தலைவர்களையும் பெரியவர்களையும் மூத்தவர்களையும் சும்மா விட்டுறாத. திஃபைனி மினல் அதாப், அவங்களுக்கு இரட்டை தண்டனை கூடிய அல்லாஹ். எங்களுக்கு இந்த தண்டனையா, எங்களை விட இரட்டை தண்டனை கூடியானா, எங்களை வழி எடுத்தது இவங்க தான், எங்களை நாசமாக்குனது இவங்க தான், அல்லாஹ்விடமிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்தும் திசை திருப்பினது இவங்க தான். மினல் அதாபி வல் அன்ஹும் லஅனன் கபீரா, உன்னுடைய சாபத்தை, பெரிய சாபத்தை அவர்கள் மீது சாட்டிவிடு. அல்லாஹு அக்பர். இது யாருக்கு? யாருக்குன்னா அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னாவிலிருந்து திசை திரும்பக்கூடியவர்களுடைய மறுமை நிலை இதுதான். சுன்னாவை நம்ம சாதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். மறுமை நிலை என்னது? அன்னைக்கு நம்ம ரிக்ரெட் பண்ணுவோம், நாம என்ன சுன்னாவை பின்பற்றிக்கலாமே அப்படின்ட்டு. சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.